மனநல மருத்துவத்துல வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சருடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். இவர் 1892 ஏப்ரல் 21 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற ஊஸ்டரில் பிறந்தாங்க. இவர் 1916ஆம் ஆண்டு அந்த மேசச்சூசட்ஸோடைய பாஸ்டனில் இருக்கிற பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் மனநல மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மனநல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் அந்த பாஸ்டன்லேயே இருக்கிற மேசச்சூசட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் டு கமிஷனராக நியமிக்கப்பட்டாங்க. பின்பு அங்கு இவர் கமிஷனராக பதவி உயர்வையும் பெற்றாங்க. இதுக்கிடையில் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நேஷனல் கமிட்டி ஃபார் மென்டல் ஹைஜீன்லையும் பணியாற்றி வந்தாங்க. இந்த நிலையில தான் இவருக்கு ஃபெரன்சிக் சைக்காயட்ரின்ற தடயவியல் மனநல மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதாவது சட்டத்தையும் மனநல மருத்துவத்தையும் இணைக்கக்கூடியது தான் இந்த தடயவியல் மனநல மருத்துவம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு குற்ற செயல் நடந்தால் அந்த குற்றத்தை செய்த நபர் உள்நோக்கத்தோட செஞ்சிருக்காரா இல்லைன்னா மனநோயின் தாக்கத்தினால செய்திருக்கிறாரா அப்படின்றத நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு தனித்துறை தான் இந்த ஃபெரன்சிக் சைக்காயட்ரி அப்படின்றது. அதில் தான் இவர் ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த நிலையில் 1937ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கிற சவுத் ஈஸ்டோடைய செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு சூப்பரிண்டெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. அங்கே இவர் சேர்ந்த உடனே அந்த ஹாஸ்பிட்டலினுடைய தரத்தை இவர் மேம்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரானது தொடங்கியது. அப்போ போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் பிடிஎஸ்டி அப்படின்ற ஒரு மனநோயானது ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால் நிறைய இராணுவ வீரர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா பொதுவாக இராணுவ வீரர்கள் போரில் ஈடுபடும் போது அவங்களுக்கு பக்கத்திலேயே எக்கச்சக்கமான குண்டுகள் வெடிக்கும். அது அவங்களுக்கு அடிக்கடி அதிர்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களை போரில் அவங்களுடைய கண்ணு முன்னாடியே இழப்பாங்க. இந்த மாதிரி கொடூரமான அனுபவங்கள் தான் இராணுவ வீரர்களுக்கு பிடிஎஸ்டி அப்படின்ற மனநோய் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. இந்த அளவுக்கு இந்த பிடிஎஸ்டி அப்படின்ற மனநோயினால நிறைய இராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்டு வந்தனால உடனடியாக அந்த இராணுவத்திற்கு ஆள் எடுக்கிறதுல உடல் நலத்தை மட்டும் பார்க்காம மனநலத்தையும் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவ படை முடிவு செய்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் இப்போ இராணுவத்தில் சேரணும்னா உடல் தகுதி பார்ப்பாங்க. கை கால் நல்லா இருக்கா, உயரமாக இருக்காங்களா, ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி பிடிஎஸ்டி ஏற்பட ஆரம்பித்த உடனே மன ஆரோக்கியத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த மென்டல் ஹெல்த்தை பரிசோதனை பண்ணுறதுக்குண்டான ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தடே கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ இங்கிலாண்டில் ஒரு விதமாக பார்க்குறாங்க. இப்போ கோவப்படுறாங்களா, அப்போ அதிகமாக கோவம் வருதுன்னா இவர் இராணுவத்துக்கு வேணாம். அதே மாதிரி பொறுமை இழக்கிறாங்களா, அப்போ இராணுவத்துக்கு வேணாம் அப்படின்னு வேறு நாட்டில். இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால் இருட்டுனா பயமா, அப்போ மன ரீதியாக வீக்காக இருப்பாங்க, அப்போ வேணாம். ஸோ இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணாங்க. அப்போ தான் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர் தரப்பிலிருந்து சில மனநல மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர். இவர் அந்த போரின் போது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி இதுக்குண்டான ஒரு சிறந்த ஒரு தரநிலையை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் கூடவே சேர்ந்து ஹாரி ஸ்டாக் சொலிவன் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு மனநல மருத்துவர், அவரும் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு வகையாக மனநிலையை பரிசோதனை பண்ணி இப்போ இருட்டுன்னா பயம்னா அவர் இருட்டுன்னா பயம் அப்படின்றனாலேயே மனதளவில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தமாயிராது. ஏன்னா இருட்டுன்னா பயமாக இருக்கும். ஆனால் வெளிச்சத்தில் வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய நேரடியான ஒரு களத்தில் கூட போர் பண்ணுறதுக்குண்டான தைரியம் இருக்கும். அப்போ வெறும் இருட்டை மட்டும் பார்த்துட்டு அவர் அதாவது மனதளவில் வீக்கானவர்னு நினைக்கக்கூடாது. அதே சமயம் கோவப்பட்டால் அப்போ இராணுவத்துக்கு எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கோவப்படும் போது இன்னும் வெறிகுண்டு போர்க்களத்தில் இன்னும் நல்லா போர் செய்வாங்க. அப்போ கோவப்பட்டுட்டாலே மன ரீதியாக வீக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இதெல்லாம் தாண்டி மன ரீதியாக யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பரிசோதனை பண்ணுறதுக்குண்டான ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஆரம்பித்து இங்கிலாந்து வரைக்கும் எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட், அந்த ஒரு ஸ்டாண்டர்டை பின்பற்றி தான் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்
டெஸ்ட்டெல்லாம் நடக்கும். அதாவது ஒரு இராணுவ வீரர் வந்து வர்றாங்க, அவரை வந்து இராணுவ வீரராக எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு இந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பயன்படுத்தி பரிசோதனை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதன் மூலமாக மென்டல் ஹெல்த் வந்து அவருக்கு நல்லா இருந்தால் இராணுவத்தில் எடுத்துக்கப்படுவார், இல்லைன்னா எடுத்துக்கப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கு உண்டான ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டையே இவர் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க அந்த ஹாரி ஸ்டாக் சொலிவன் கூட இணைஞ்சு. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா 1941 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஆல்கஹாலிசம் பற்றி பேசினாங்க. அதாவது எப்படி வந்து சில விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்து பதற்றம் ஆகிறது, கோவப்படுறது, தன்னை அறியாமல் கத்துறது, இதெல்லாம் மனநோயோ, அதே மாதிரி தன்னால் அடக்க முடியாமலே போய் அடிக்கடி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும், அதாவது தண்ணி அடிக்கிறதும் வந்து ஒரு வகையான மனநோய் தான் அப்படின்றத இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஓல்டு ஏஜ் பீப்புள் அவங்க தான் அதிகமாக மனநல பாதிப்புனால அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டு வந்தாங்க. ஏன் அப்போ ஓல்டு ஏஜுக்கு வந்து, அதாவது ரொம்ப வயசானவங்களுக்கு இந்த மனநோய் ஏற்படுது அப்படின்னு இவர் ஆராய்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்தாங்க. என்னன்னா, வயசான காலத்தில் அவங்களால வேலைக்கு போக முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களால சம்பாதிக்க முடியாத நிலை இருக்குது. அந்த நேரத்தில் அவங்களுடைய குழந்தைகளும் அவங்களுடைய மகன் மகள்களும் வந்து அவங்கள கைவிட்டுறாங்க. இப்படியான சூழ்நிலையில் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பே இல்லை. அதனால தான் அவங்க வந்து மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படின்னு ஒன்று வழங்கப்படணும் அப்படின்னு இவர் வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வழங்கப்பட்ட அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை, உதாரணத்துக்கு ஒரு மாசமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி வழங்கும்போது அந்த பணத்தை அவங்க பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும். யாருக்கிட்டையும் வந்து கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை, யாரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ அவங்க மன ரீதியாக ஓரளவுக்கு வந்து வலிமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை இவர் வலியுறுத்தி வந்தாங்க. அதன் மூலமாக அந்த வயதான நபர்களினுடைய மனநல பாதிப்பை குறைக்க முடியும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. இதுக்கிடையில் 1945 2ஆம் உலகப் போர் முடியுது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த செயின்ட்ஸ் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்லையே சூப்பரிண்டெண்டனாக இவர் வந்து தொடர்ந்து பணியாற்றினாங்க. அப்போ பல முன்னேற்றங்களை இவர் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல் ஒன்று வந்து ட்ராங்குலைசிங் ட்ரக்ஸ் அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா, இப்போ பொதுவாக ஒரு மனநோயாளி இருந்தால் திடீர்னு கத்துவாங்க, அலறுவாங்க, அவங்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த நேரத்தில் இந்த ட்ராங்குலைசிங் ட்ரக்ஸ் இதில் ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்தா அவங்கள வந்து ஆஸ்வாசப்படுத்த முடியும். ஏன் சடனாக வந்து இந்த மாதிரி கத்துவாங்க, அலறுவாங்க அப்படின்னா அவங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ், உதாரணத்துக்கு டோபமைன், இது மாதிரியானது அதிகப்படியாக ஒரு அளவில்லாமல் வந்து ரெகுலேட் ஆகாமல் வந்து சுரக்கும். அப்படி சுரக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி தோணும், யாரோ அவங்கள நோக்கி திட்டுற மாதிரி தோணும். அந்த நேரத்தில் அவங்க கத்துறாங்க, அலறாங்க. அப்போ இந்த ட்ராங்குலைசிங் ட்ரக்ஸ் இதெல்லாமே வந்து உதவியாக இருக்கும். இதை வந்து மருந்தாக கொடுத்தா அப்போ அந்த மூளையில் சுரக்கக்கூடிய அந்த அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கட்டுப்பாட்டில் வரும். அதன் மூலமாக மன அமைதி வந்து கிடைக்கும் அந்த மனநோயாளிகளுக்கு. ஸோ அதுக்காக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. இதுக்கிடையில் 1947 அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. 1948 வரைக்கும் அந்த பொறுப்பில் இவர் இருந்தாங்க. அந்த 1948ஆம் ஆண்டு தான் உலக அளவில் இவர் வந்து இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆன் மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து லீட் பண்ணி நடத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த மென்டல் ஹெல்த்துக்குண்டான சர்வதேச முதல் மாநாடு இதுதான். அதை இவர் தான் வந்து நடத்தினாங்க. அமெரிக்காவில் இருந்து இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் இதை நடத்தினாங்க. அப்போ உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மனநல மருத்துவர்களை அழைச்சி இந்த மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் இவர் பேசினது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதாவது ஒரு மனநோயாளிக்கு சிகிச்சை கொடுத்தா அது எந்த நாட்டிலேயா இருந்தாலும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறை இருக்கணும். அதுக்கு மாறாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த மனநோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறது ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு மருந்து கொடுப்பாங்க, சில பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக நடக்கும். அப்படி இல்லாமல் ஒரு வரிசைப்படி போகணும், அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கணும், அது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி பின்பற்றப்படணும் அப்படின்னு இவர் அந்த ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் மனநல காப்பகங்கள் வந்து கஸ்டடி மாதிரி இருக்கும். அதாவது ஏதோ மனநோயாளிகள் கைதிகள் மாதிரி நடத்தப்படுவாங்க, கட்டி போட்டு சங்கிலியால் அவங்கள
வந்து கட்டி போடுறது, அதுக்கப்புறம் அடைச்சு வைக்கிறது, எங்கேயும் போக அனுமதிக்காம இருக்கிறது. இது மாதிரி ஒரு ஒரு வகையான அந்த மனிதாபிமானமற்ற முறையில அந்த அந்த மனநோயாளிகளுக்கு உண்டான சிகிச்சை இருந்தது. அதை இவர் வந்து மாற்றி அது வந்து கஸ்டடியா இல்லாம ட்ரீட்மெண்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு சுதந்திரம் வேணும். அந்த சுதந்திரத்தோட சேர்த்த சிகிச்சை முறை வேணும். அப்பதான் அவங்க குணமடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் இவர் வலியுறுத்தினாங்க. இது எல்லாத்தையும் கடந்து அந்த அந்த ஒரு செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் அங்க இவர் பல முன்னேற்றங்கள் பண்ணாங்க. அதுல இன்னொன்னு குரூப் தெரப்பி. குரூப் தெரப்பி அப்படின்னா, இப்ப ஒரு நபர் இருக்கிறாங்க. ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்ற ஒரு மனநோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இதே மாரி இன்னொரு 5 பேரும் இதே மனநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் தனித்தனியா சிகிச்சை கொடுக்காம, அந்த ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய 6 நபர்களையும் உட்கார வச்சு, ஒரே மாரி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொன்னாங்க. அதுக்கு பேரு தான் குரூப் தெரப்பி. இப்படி பண்றதன் மூலமா என்ன நடக்கும்னா, முதல் முக்கியமான விஷயம், நமக்கு மட்டும் இந்த மனநோய் இருக்கிறது இல்ல போல, நெறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு அந்த 6 பேருமே தங்களுக்குள்ள நெனச்சுப்பாங்க. அதே சமயம் அந்த சிகிச்சை கொடுக்கும்போது ஒரு ஒரு மனநோயாளிய பாராட்டும்போது, இன்னொரு மனநோயாளி தனக்கும் அந்த பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஏங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அதுக்கேத்த மாரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குரூப் தெரப்பியோடைய ரொம்ப ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதை இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா, அந்த ஒரு அங்க இருக்கக்கூடிய மனநோயாளிகள் அவங்களுக்கு உண்டான சிகிச்சை முறைகள்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. இந்த குரூப் தெரப்பி மட்டும் இல்லாம சைக்கோ டிராமா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சைக்கோ டிராமா அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மனநோயாளி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆழ் மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை. உதாரணத்துக்கு அந்த மனநோயாளியினுடைய நண்பர் மீது ஏதோ ஒரு கோவம்னா, அப்ப அந்த மனநோயாளி வந்து எங்கோ பார்த்து அவருடைய நண்பர் இருக்கிற மாரி பொலம்புவாங்க, கத்துவாங்க. அப்படி பொலம்பும்போது அந்த மாரி வந்து நடந்துக்கும்போது எதிர்ல இருந்து எந்த பதிலும் வராது. ஆனா தொடர்ந்து வந்து கத்திட்டு இருப்பாங்க. இப்ப சைக்கோ டிராமான்னா என்னன்னா, இவர் வந்து வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் வந்து அந்த நோயாளியோடைய பக்கத்துல போயி, அந்த நோயாளி நெனைக்கக்கூடிய நண்பர் மாரி இவர் வந்து நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நோயாளி திட்ட இவர் அந்த திட்ட வாங்கிட்டு அதுக்கேத்த மாரியான ரியாக்ஷன கொடுப்பாங்க. இப்படி பண்றதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனநோயாளிக்கு அந்த நண்பர் மேல இருக்கக்கூடிய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய கோவம் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் ஒரு மனநோயாளிக்கு பயம் இருக்கு. உதாரணத்துக்கு அவருடைய அப்பாவை நினைச்சு பயம் இருக்குன்னா, அந்த பயத்தினாலேயே மனநோய் வந்திருக்கும். இப்ப அந்த பயத்தை போக்குறதுக்கு வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் வந்து அந்த ஒரு மனநோயாளியினுடைய அப்பா மாதிரி போய் நடிப்பாங்க. நடிச்சு அவருடைய அப்பா மாதிரியே பண்றதன் மூலமா இப்ப வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சரை மனநோயாளி வந்து தன்னுடைய அப்பாவா நினைச்சுக்கிட்டு பயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப உண்மையிலேயே அந்த மனநோயாளியினுடைய அப்பாவா இருந்தா ஒண்ணு திட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஆனா அத பண்ணாம வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் வந்து பேச அனுமதிப்பாங்க. அப்ப நம்மளுடைய அப்பா முன்னாடி நம்மளால பயப்படாம பேச முடியுது அப்படின்னு மனநோயாளிகள் நினைச்சு, அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த பயம் அவங்களுடைய ஆழ் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்ப அவங்க மனநோய் வந்து சீக்கிரம் குணமடைய வாய்ப்பு இருக்கு. இதே மாரி தான் காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க கூட இந்த மாரி மனநோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய காதலி மாரி போய் நடிக்கிறது. ஸோ இது மாரி பல்வேறு விஷயங்கள். ஒரு நர்ஸஸ வச்சு காதலி மாரி நடிக்க வைக்கிறது. இது மாரி பல்வேறு விஷயங்கள வந்து வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் சைக்கோ டிராமா அப்படின்றது. இப்படி பண்றதன் மூலமாவும் மனநல சிகிச்சையில முன்னேற்றத்தை இவர் ஏற்படுத்தினாங்க. இதுக்கிடையில 1953ஆம் ஆண்டு த சைக்காட்ரிஸ்ட் அண்ட் லா அப்படின்னு சொல்லி ஒரு புக்க எழுதி வெளியிட்டாங்க. இதுல மனநோயாளிகள் பற்றி மனநோயாளிகள் அப்படின்னு என்ன டெஃபனிஷன் இப்ப ஒரு மனநோயாளி ஒரு குற்றத்தை செஞ்சிருந்தா அவருக்கு உண்மையிலேயே மனநோய் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன டெஃபனிஷன் அதை இதுல கொடுத்திருந்தாங்க. இதை புரியுற மாதிரி சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் மெனாட்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்தது. அந்த ரூல் என்னன்னா, ஒரு நோயாளி ஒரு கொலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப அந்த நோயாளிக்கு தான் பண்ற கொலை தான், அது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். அப்ப அவர் குற்றவாளி அப்படின்னு அந்த மனநோயாளிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அதுக்கேற்ற தண்டனை வழங்கப்படும். ஆனா வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் இதுல இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில மனநோயாளிகளுக்கு அவங்க பண்றது தப்பு அப்படின்னு தெரியும். அப்படி தப்பு அப்படின்னு தெரியறனாலேயே அவங்களுக்கு மனநோய் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களால அவங்களுடைய செல்ஃபை வந்து கட்டுப்படுத்த முடியாம போய் சில நேரங்கள்ல இந்த மாதிரி கொலை மாதிரியான அசம்பாவிதத்துல அவங்க வந்து ஈடுபட்டுருவாங்க. ஸோ அப்படி
அவங்க இந்த மாதிரி ஈடுபடுறதுக்கு அவங்களுடைய மனநோய் தான் காரணம். குறிப்பா மூளையில இருக்கக்கூடிய கோளாறு தான் காரணம். அதனால அவங்க பண்றது அவங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுட்டாலே அவங்களுக்கு மனநோய் இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மனநோயாளிகளுக்கு சில பேருக்கு வந்து தாங்க பண்றது தப்பு அப்படின்னு தெரியும். ஆனா அத வந்து கட்டுப்படுத்திக்க முடியாது. ஸோ அதை இவர் வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் டோரம் ரூல் அப்படின்ற ஒரு ரூல். அது வந்து கொண்டு வரப்படுது மேன்ஹாட்டன் ரூலுக்கு பதிலா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நீதிமன்றங்கள்ல மனநோயாளிகள் வந்து உண்மையிலேயே மனநோயாளிகள் தான் அப்படின்னு கண்டறியப்பட்டு அவங்க சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இது 1954லலாம் நடக்குது. இதெல்லாம் வந்து இந்த சட்டம்லாம் கொண்டு வரப்படுது. ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் காரணமா இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1962ஆம் ஆண்டு அந்த செயின்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்ல இருந்து 25 ஆண்டுகள் பணிபுரிஞ்சுட்டு ரிட்டயர் ஆனாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல மிகப்பெரிய தரத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க. பின்னர் 1964ஆம் ஆண்டு இவருடைய 72 வயசுல 1964 அக்டோபர் 6 அன்னைக்கு இவருடைய 72 வயசுல வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் வந்து இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட வின்ஃப்ரெட் ஓவர்ஹால்சர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரிய நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அத பார்க்கறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் பேசின எல்லா விஷயங்களையுமே கூட கீழ டெக்ஸ்ட்டா வந்து கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. வேணும்னா அதையும் படிச்சு பார்க்கலாம். தேங்க் யூ.